நெஞ்சு கிட்ட வச்சுக்கணும். அதில் போய் கையை விரிச்சுக்கணும். ஒரு சில வினாடியில் இருந்துட்டு உள்பக்கமாக சுழட்டி நெஞ்சு கிட்ட கொண்டு வரணும். இன்னும் 2 முறை வெளிப்பக்கமாக சுழட்டி கையை தலைக்கு மேலே கொண்டு போகணும். மேலே போய் சிறிது நேரம் நிற்கணும். அப்படி உள்புறமாக சுழட்டி கொண்டு கீழ் நோக்கி வரணும். இன்னொரு முறை கை மேலே போகும்போது உள்மூச்சு, வெளியே வரும்போது வெளிமூச்சு, கீழே வரும்போது 3 முறை முடிச்ச பிறகு இப்போ கைகளை கீழ் நோக்கி கொண்டு போகணும். கீழே போகும்போது வெளிப்பக்கமாக சுற்றி கீழ் நோக்கி கொண்டு போங்க. கீழ் நோக்கி முழங்கால் நோக்கி கீழே கொண்டு போகணும். மேலே வரும்போது உள்பக்கமாக வரணும். உள்பக்கமாக சொல்லிட்டு மேலே வரணும். நெஞ்சு கிட்ட நிற்கணும். இப்போ அதே மாதிரி இன்னும் 2 முறை கீழ் நோக்கி போகும்போது வெளிப்பக்கமாக சுழற்றணும். கீழே போன பிறகு சிறிது நேரம் இருக்கணும். அப்படி மேலே வரணும். உள்ளங்கைகளை ஒன்னா சேர்த்து நமஸ்கார நிலையில நெஞ்சுக்கு நேர வைக்கணும். இது ஆரம்ப நிலை. இப்போ உள்மூச்சோட கைகளை தலைக்கு மேல கொண்டு போகணும். அடுத்து வெளிமூச்சோட உங்க கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்ளங்கையோட அடிப்பகுதி பின்னக்கழுத்துக்கு கிட்ட வரணும். இப்போ உள்மூச்சோட உங்க கைகளை தலைக்கு மேல கொண்டு போகணும். வெளிமூச்சோட உங்க கைகளை உங்க நெஞ்சுக்கு நேர கொண்டு வரணும். இது முதல் படி. இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 2. மூச்சு வெளிவிடும் போது தொண்டையோட அடிப்பகுதியில இருந்து ஒரு சப்தம் எழுப்பணும். ஸ்டெப் 3. இதை செய்யும் போது எல்லா நேரத்திலையும் உங்க விரல்கள் ஒன்னா மேல் நோக்கி இருக்கணும். கைகளை பின்னக்கழுத்துக்கு இறக்குற போதும் கூட விரல்கள் மேல் நோக்கியே இருக்கணும். உங்க கைகளை மேல தூக்குறப்போ உள்மூச்சு செய்யணும். கைகளை கீழே இறக்குறப்போ சப்தத்தோட வெளிமூச்சு விடணும். இப்படி 3 முறை செஞ்சதும் அப்படியே குந்த வச்சு உட்காந்துக்கணும். ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். உங்க கவனம் நல்லா இருக்கும்போது உள்ள கைகளை ஒன்னா சேர்த்து நமஸ்கார நிலையில நெஞ்சுக்கு நேர வைக்கணும். இது ஆரம்ப நிலை. ஸ்டெப் 1. உள்மூச்சோட கைகளை மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட சத்தம் எழுப்பி உங்க கைகளை பின்னங்களுக்கு இறக்கணும். உள்மூச்சோட மேல எடுத்துட்டு போகணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 2. உள்மூச்சு எடுக்கும் போது கைகளை நேர கொண்டு போகணும். மூச்சை வெளிவிடும் போது தொண்டையோட அடிப்பகுதியில இருந்து ஒரு சத்தம் எழுப்பணும். உள்மூச்சோட கைகள் மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். ஸ்டெப் 3. உள்மூச்சோட கைகள் மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்மூச்சோட கைகள் மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இப்போ குந்த வச்சு உட்காரணும். ஸ்டெப் 4. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. இப்போ உள்மூச்சோட கைகளை வெளிநோக்கி நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நேரம் கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 5. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. தலை நேரா இருக்கணும். உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சு
கைகளை நேரா வெளியே நீட்டணும். வெளிமூச்சு ஸ்டெப் 6. உள்மூச்சோட கைகள் மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட கைகள் வெளிநோக்கி நேரா நிற்கணும். வெளிமூச்சோட கைகள் நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். ஸ்டெப் 7. உள்மூச்சோட உங்க கைகள் நமஸ்கார நிலையில வச்சு நேர் வழியே நீட்டணும். இப்போ உங்க முட்டிய தலைக்கு கொண்டு வந்து உங்க நெத்தியையும் கைகளையும் தரையில வைக்கணும். உங்க கைகளை தலைக்கு மேல நீட்டணும். உங்க உள்ளங்கைகள் தரைய தொடணும். உங்க கைகளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒண்ணு தொட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். இது பாலாசனா. அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து நின்று மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரணும். முடிச்சிட்டீங்கன்னா சௌகரியமா உட்காந்துக்கலாம். யோக நமஸ்காரத்தை நீங்க வீட்டுல தொடர்ந்து செய்யறப்போ இந்த பயிற்சி உங்க மேல அதிகப்படியான தாக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு சுற்று செய்யறதுக்கு பதிலா தினமும் 3 சுற்று யோக நமஸ்காரம் நீங்க செய்யலாம். இந்த 3 சமநிலையில இருந்தாலும் உங்க வாழ்க்கை நல்ல நிலையில, அதே நேரத்துல மற்றவங்களோட வாழ்க்கைக்கும் நல்ல விதத்துல நீங்க பங்களிக்கணும். அதனால உங்க நல்வாழ்வுக்கு மிக மிக அத்தியாவசியமான இந்த சமநிலைய வழங்குறதுல நாடி சுத்தி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ நாடி சுத்தி எப்படி செய்யறதுன்னு அவங்க செஞ்சு காமிப்பாங்க, கவனிக்கலாம். கால்களை குறுக்கா வச்சு உட்காந்து முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சுக்கணும். கண் மூடி இருக்கணும். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதே நாசி வழியா வெளிமூச்சு விடணும். வெளிமூச்சு முழுமையா செஞ்ச பிறகு உங்க மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். அதாவது யோகா எப்படி வேணுமாலும் பண்ணலாம். இப்ப பத்மாசனம் கூட பண்ணலாம். இப்படி இருந்து காலம் முதல்ல மூச்சு விட விட இப்படியே இறங்கிட்டே இருக்கலாம். அது நீங்க பயிற்சி செஞ்சுப்பாங்க. அது மாதிரிதான் இப்படி இறங்கிட்டே இருக்கும். கால் இப்ப எனக்கு கூட தூக்கும் யாருக்குமே. அப்புறம் இறங்கிடும். அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆகும்னா சமதான், எப்படி கால வச்சாலும் சமதான். அப்ப பத்மாசனம் போட்டுக்கலாம். அதுல குனிஞ்சு குனிஞ்சு பின்பற்றணும். அது 108 தடவை செய்வாங்க. சில நாள் 108 தடவை பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் முதல்ல இருந்த இதுக்கும் இன்னைக்கு உடம்பு பிடிக்குது. அதுக்கு முழு காரணம் யோகாசனம். யோகாசனம். அதே மாதிரி யோகாவோட சேர்ந்து பிராணாயமும் பூச்சி இது 2 நம்ம செய்யறோம். அது இன்னைக்கு யோகா தினம். யோகா தினம்ங்கிறது இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு ஐநா சபையில நம்ம ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் நம்மளே கொண்டாடுறோம். அது என் கட்சிக்காரங்களாம் நல்ல சுபிச்சமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் இந்த யோகா சொல்லிக் கொடுக்குறேன். யோகா பற்றி அந்த வருஷம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொடுக்குறேன். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. இல்லாட்டி எனக்கு சொல்லிக் கொடுக்க அடுத்த வருஷம் வருவாரு. ஆர்வமா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு ஈசா யோகால இருந்து நான் வாலண்டியர் அனைவருக்கும் நன்றிகளை வணக்கம் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் வந்த அனைவருக்கும் நன்றிகளை வணக்கம் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு உலக யோகா தினம். யோகா அப்படின்னாலே இது பியூர்லி சயின்ஸ். சயின்ஸ் அப்படிங்கிறப்போ பிரபஞ்சத்தையும் பூமியையும் ஒன்று இணைப்பதுதான் யோகா. யோகா அப்படின்றதுலயே நாம ஒன்னஸ் அப்படின்னு சொல்றோம். இது நிச்சயமாக மொழிகளுக்கு
மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் யோகா. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு வகையில அவங்கவுங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தர் வாக்கிங் போலாம், சிலர் ஜிம்முக்கு போலாம், சிலர் ஏரோபிக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஆனா உலக அளவுல இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதுன்னா அதுல யோகா என்பது மிக இல்லாத ஒரு வார்த்தை. நம்ம சைனா போறோம், அமெரிக்கா போறோம், யூரோப் போறோம், எந்த கண்ட்ரிக்குள்ள போனாலும் இந்தியா அப்படின்னாலே யோகாவை பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு யோகா ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு அந்த உலக நாடுகள் எல்லாரும் அதை செஞ்சு அதனால பயன் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக யோகா என்பது இந்தியாவில் உருவான ஒரு கலை. அந்த கலையை இங்க இருக்கிற எல்லாருமே பின்பற்றி அதன்படி வாழ்ந்து எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதுல இந்திக்கு உலக யோகா தினத்துல இதை வலியுறுத்துறதுல நாங்க பெருமைப்படுறோம். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்னைக்கு தலைமை கழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மகளிர் அணி இன்னைக்கு அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு இந்த யோகால கலந்துகிட்டு இருக்காங்க. இது மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்காக ஒரு அரை மணி நேரத்தை ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா இங்க இருக்கிற பிரஸ் எல்லாரும் யாரா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நமக்காக ஒரு ஒதுக்க வச்சு, ஒரு ½ நமக்காக ஒதுக்கி வச்சு நீங்க டெய்லி யோகா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு வலி நிவாரணி, ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஒரு நமக்கே ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்மளால அமைச்சுக்க முடியும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால இந்தியாவின் கிடைச்ச இந்த மிகப்பெரிய பெருமையை